Hello friends, welcome to Bindu Recipes. இன்னைக்கு பிந்து ரெசிப்ஸ்ல கேரட் ஜெல்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்துருக்கேன். தோல் சீவி நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேரட்டை ஒரு மீடியம் சைஸ் அளவில் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறோம். இந்த கேரட் நல்லா சாஃப்டாகிறது வரைக்கும் வேக வைக்கலாம். இப்போ ஸ்பூனால் குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் விட்டுட்டு இந்த கேரட்டை மட்டும் எடுத்து ஆற வைக்கலாம் கொஞ்சம். இப்போ இந்த கேரட் வேக வச்ச தண்ணியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த கேரட் வேக வச்ச தண்ணியை நான் இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட ஒரு 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேரட் நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இந்த கேரட்டை ஒரு கடாயில் போட்டுட்டு நம்ம கேரட் வேக வச்ச தண்ணியும் கார்ன்ஃப்ளவரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடலாம். இது கூட ஒரு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஃபஸ்ட்டு இந்த சுகர் நல்லா இளகினதுக்கப்புறம் இது கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிக்கும். ஸோ அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியாக ஆரம்பிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஜெல்லி ஃபார்முக்கு வந்துருச்சு. கொஞ்சம் கையில் பிசு பிசுன்னு விட்டுற மாதிரி இந்த மாதிரி திக்காக வரணும். ஸோ இப்போ தீயை அணைச்சிருங்க. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க.
இப்போ இதை ஒரு க்ரீஸ் பண்ண டிஃபன் பாக்ஸ் இல்லாட்டி ஏதாவது டின் இல்லாட்டி ட்ரே ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சூடாக இருக்கிற அந்த இதை வந்து இதில் ஊற்றிடலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் சூடாக ஆற விட்டுட்டு சூடாகினதும் மூடி வச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக வந்து இது செட் ஆகுறதுக்காக நம்ம வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வச்சிடலாம். இப்போ வந்து நான் நைட் ஃபுல்லாக இதை வந்து செட் ஆகுறதுக்கு விட்டுட்டேன். இப்போ வந்து இதை தொட்டு பார்த்தீங்கன்னா இது கையில் ஒட்டாமல் வந்து வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜெல்லி வந்து கரெக்ட் ஃபார்மில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதை பீசஸ் மாதிரி கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். என்னோடய கேரட் ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.